Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 524 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இந்த காடுகளில் கேம்பிங் போடுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த நேச்சர் கூட அப்படியே வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குங்க. அந்த ஆசைகளை வச்சுக்கிட்டு அவங்க காடுகளில் போயிட்டு கேம்பிங் போட்டு அவங்களுடைய மன திருப்திக்காக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்குள்ள ஒருத்தரை காணும், அதுலேயும் அந்த நபர் ஒரு அமானுஷமாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான நிகழ்வு தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மலேசியாவிலிருந்து தீபக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. மலேசியா வாழும் நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. ஸோ மலேசியாவுடைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க. சாரி இவ்வளோ நாள் நான் டிலே பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு இந்த ஒரு சம்பவம் பயங்கர தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போம். தீபக் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்தவர் தான். அவர் மலேசியாவில் எந்த பகுதியில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த சேலாங்கோர் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் தான் வந்து வசித்து வராருங்க. ஸோ அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். ஒருத்தர் வந்து விஷால், அவர் வந்து பெராக் மாநிலத்தில் இருக்கார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சேலங்கோர் மாநிலத்திலே இருக்கார், அவர் பேர் வந்து அலெக்ஸ். ஸோ இந்த 3 பேருமே சிறு வயதில் ஒன்றா தான் படித்து வளர்கிறாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா? ஸோ வேலைக்கு போகும்போது இந்த விஷால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெராக் மாநிலத்தில் வந்து வேலைக்கு போயிடுறாரு. ஸோ இவங்களுடைய ஒரு சந்தோஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நேச்சர் கூட ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். 3 பேருமே நேச்சர் லவர்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பிரியர்கள். இந்த ஃபோட்டோகிராஃபி பிரியர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வைல்ட் லைஃப்பை ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லை நேச்சரை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேமராவை தூக்கி கிளம்பிடுவாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நானும் அப்படி கிளம்பி போய்கிட்டு இருந்தவன் தான். ஏன்னா நானுமே நேச்சரை வந்து ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து மாட்டியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பிளான் போடுவாங்களாம். என்னென்னா ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல கேம்பிங் போட்டு தங்கலாம். கேம்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் பற்ற வச்சு ஃபயர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிரில் பண்ணி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவங்க வந்து வைல்டு சஃபாரி போகிறது, சஃபாரியில் வந்து வைல்டு அனிமல்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கேம்பிங் போகிறது அவங்களுடைய ரூல் புக்கில் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க கண்டினியூஸாக அவங்களுடைய வாழ்க்கையில் கேம்பிங் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் 2020 வருதுங்க. இந்த 2020வது வருஷம் என்ன ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த என்டையர் உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருச்சு. எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 வருஷம் நம்மளை நல்லா வச்சு செஞ்சாங்க. 2022 தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த லாக்டவுன் எல்லாமே லிஃப்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் மலேசியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் லிஃப்ட் பண்ணுறாங்க. அப்பயுமே வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகக்கூடாது, அப்படி ஒரு ஏரியாவுக்கு போனால் கூட நிறையா கூட்டமாக இருக்கிற பகுதிகளுக்கு போனால் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வெக்ஸாக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷமும் இவங்க வெளியே ஜாலியாக போய்கிட்டு இருந்த பர்சன்ஸ் 3 பேரையுமே வந்து 2 வருடமாக வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டு அடைச்சா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சரியான ஒரு சம்பவம் பண்ணணும். சூப்பரான காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டு அதுலேயும் குறிப்பாக இந்த ரிசர்வாக இருக்கிற காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போயிட்டு திருட்டுத்தனமாக கேம்பிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமான ஒரு ஐடியா வருதுங்க. இந்த ஐடியாவை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நண்பர் அலெக்ஸ். ஸோ அலெக்ஸ் வந்து இந்த ஐடியாவை கொடுக்குறாரு. ஐடியாவை கொடுத்த உடனே தீபக் அண்ட் விஷால் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஐடியாவாக தோணுது. ஓகே, இந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க மலேசியாலேயே நிறையா லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து
எடுத்திருந்தாலும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தங்குறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த 3 பேருமே சிறு வயதிலிருந்தே பிறந்து வளர்ந்த ஊர் வந்து இந்த சேலாங்கூர் மாநிலம் தான். ஸோ இந்த சேலாங்கூர் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே யாருக்குமே தெரியாமல் நம்ம போயிட்டு கேம்பிங் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு ஒரு நாளையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த நாள் வந்து ஒரு ஃப்ரைடே நைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே 3 நாள் இருந்துட்டு சண்டே நைட் வந்து நம்ம கிளம்பி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை தாங்க போடுறாங்க. ஸோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நல்லா ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் வந்து போகணுமே, இந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸும் கூட தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த இடத்துக்குள்ளே போகிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இவங்க கேம்பிங்க்கு உண்டான பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட வாங்குறாங்க. அவங்க கிட்ட வாங்கினா தான் இவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். அந்த மாதிரி என்டர் ஆகிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த லொக்கேஷனில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து தங்குறாங்க. ஆனால் லேட் நைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து அவங்களுடைய கேம்பிங்கை காலி பண்ணிவிட்டு இன்னமும் கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளுக்குள்ளே இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளுக்குள்ளே நடந்து போகும்போதே அந்த இடத்துடைய வைபே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்ததுங்க. கம்ப்ளீட் பிச் டார்க்னஸ். அந்த டார்க்னஸில் சிலு சிலுன்னு காத்தடிக்குது. ஃபுல்லாக வந்து அடர்ந்த மரங்கள் வந்து இருக்குது. அந்த இடத்துல கேம்பிங் போடுற மாதிரி எந்த ஒரு லொக்கேஷனும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலு சிலு காற்றை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக வந்து ட்ரிசில், சில தூறல்கள் வந்து விலக ஆரம்பிக்குது. அந்த தூரலையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இவங்க அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே நடந்து போகும்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடான ஒரு பகுதிக்கு வந்து போகிறாங்க. அந்த மேடான பகுதியில் மட்டும் மரம் எதுவுமே இல்லாத மாதிரி, அதாவது ஆல்ரெடி அந்த இடத்துல யாரோ கேம்பிங் போட்டு தங்கியிருந்தா மரங்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு பகுதி வந்து கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் கேம்பிங் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக். என்னடா இந்த இடத்துல யாருமே வந்தது கிடையாது, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு மாட்டியிருக்கு, இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான லொக்கேஷன். ஏன்னா இந்த லொக்கேஷனுக்கு ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வரதுக்கும் லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம கேம்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இவங்களுடைய கூடாரத்தை வந்து செட் பண்ணுறாங்க. கூடாரத்தை செட் பண்ணிவிட்டு அந்த நெருப்பு வந்து பற்ற வைப்பாங்க இல்லையா, அந்த நெருப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப பெருசாலாம் பற்ற வைக்கக்கூடாது, சின்னதாக பற்ற வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பெருசாக பற்ற வச்சா கண்டிப்பாக இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு சின்னதாக நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. அவங்க உட்காந்து கதைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு டைம் வந்து பார்க்குறாங்க, ஒரு 12-12:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கதைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த அலெக்ஸ் இருக்கார் இல்லையா, அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிராக் மாநிலத்தில் வேலை பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேசி இவங்களும் வந்து, அதாவது விஷாலும் தீபக்கும் வந்து அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இவங்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொன்னாலும், என்னடா நீ இங்கே மாதிரி இடத்துக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு உன்னுடைய ஆஃபீஸ் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கே, உன்னுடைய ஆஃபீஸ் பிரச்சனையை எப்போ வேணால் நம்ம ஃபோனில் பேசி தீர்த்துக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறதே என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிக்கணும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது தான் விஷால், நான் ஒரு பேய் கதை சொல்லட்டா, அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல நடந்த ஒரு பேய் கதை சொல்லட்டா அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரிடா நீ சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நடந்ததா பரவலாக வந்து பேசுகிறாங்க, ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல அது நடந்ததாலாம் தெரியாது. இந்த அர்பன் லெஜெண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி கட்டுக்கதைகள், அது வந்து நிறையா வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கதையாக தான் இதை நான் நினைக்கிறேன், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்கள மாதிரியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கேம்பிங் பண்ண வந்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து கேம்பிங் பண்ண வந்திருக்காங்க. ஒரு 3-4 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க 3-4 நாள் இந்த இடத்துல கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கருப்பான உருவம் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரம் தாவி தாவி போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை அட்டாக் பண்ண வந்து முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேம்பில் இருந்தவங்க ஒருத்தராக வந்து காணாமல் போயிருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு பர்சன் மட்டும் அந்த கேம்பில் இருந்து தப்பிச்சு வெளியே வந்ததாகவும், அவர் தான் இந்த என்டையர் டீட்டெயிலை வந்து போலீஸ்காரங்க கிட்ட, அதாவது ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட சொன்னதாகவும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தீபக்கும் அலெக்ஸும் இருக்காங்களே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டேய் என்னடா நீ சொல்கிற, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கட்டு கதைடா, இந்த மாதிரி யாரா காணாமல் போவா, காட்டுக்குள்ளே யாரா காணாமல் போவா அப்படின்றதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு
திடீர்னு அந்த டைமில் இவங்களை தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இவங்களுக்கு வந்து தெரியுதுங்க. இவங்க அப்படியே கண்களை உத்து பார்க்குறாங்க. உத்து பார்க்கும்போது அடர்ந்த மரங்களுக்கு நடுவில், அதாவது அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க. வெளிச்சம் நிலா வெளிச்சம் பின்னோக்கி அடிக்குது. அந்த நிலா வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன், அதுலேயும் குறிப்பாக ஹைட்டாக ஒரு 11 அடி ஹைட்டுக்கு ஒரு பர்சன் நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிம்பம் இவங்க 3 பேருக்குமே தெரியுதுங்க. அந்த பிம்பத்தை பார்த்த உடனே இவங்க மனசெல்லாம் அப்படியே படபடா நடிக்குது. ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் இந்த விஷால் வந்து இந்த மாதிரி புலிக்கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த கதையை தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்மளே இதை மாதிரி யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே திரும்பியும் ஒரு சில பேய் கதைகள் வந்து விஷால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த ஒரு சில பேய் கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாரோ இலைகள் மேலே ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்குங்க. இந்த இலைகள் மாதிரி ஓடுற சவுண்ட் எப்படி கேட்குதுன்னா, இவங்க 3 பேர் ஒரு சர்க்கிளில், அதாவது வட்டமாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை சுற்றி வந்து யாராவது ஓடுனா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய முகத்தை பார்த்துக்கிறாங்க. சரிடா, நீங்கள் கேம்புக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பாரு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் வந்து சொல்கிறாருங்க. ஸோ விஷாலும் தீபக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, எழுந்து அவங்களுடைய கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. கூடாரத்துக்குள்ளே டார்ச் லைட்டெல்லாம் அடித்து பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே இருந்த அலெக்ஸை காணோம். இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இது அலெக்ஸை காணாமடா, டே அலெக்ஸ் எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி குரலெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ குரல் கொடுத்தாலும் அங்கே இருந்த அலெக்ஸை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு இன்னமும் பயம். ஏன்னா இந்த விஷால் சொன்ன கதையில் இருக்கிற மாதிரியே இங்கே நடக்குது. ஏற்கனவே ஒரு உருவத்தை வந்து பார்த்தோம். அந்த உருவம் வந்து நம்மளையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் வந்து பார்த்தோம். நம்மளை சுற்றி யாரோ வந்து ஓடுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. அப்புறம் வந்து பார்த்தா நம்மளுடைய நண்பனை காணுமே, நம்மளுடைய நண்பன் எங்கே போயிருப்பான், ஒருவேளை நம்மளை பயன்படுத்துறதுக்காக அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரிடா விஷால், நம்ம எதுவுமே வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், அவனுங்க அடிக்கடி இந்த மாதிரி பிராங்க் பண்ணுறது அவன் சகஜம். ஸோ நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமே, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் உட்காந்தானு வச்சுக்கோ, கண்டிப்பாக என்னடா நீங்கள் பயப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கதைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருடைய லவ் ஸ்டோரியை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல. அலெக்ஸ் காணாமல் போனது நைட்டு 12:30 மணி. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் இவங்க கூட இருந்தாருன்றதே மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டனை என்னடா சொல்கிற அலெக்ஸ் அப்படின்னு திரும்புறாரு விஷால். அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் ஞாபகத்துக்கு வருது. டே 2 மணி ஆகுதுடா, 1.5 மணி நேரம் ஆகுதுடா, 1.5 மணி நேரம் ஆயும் எப்படா அலெக்ஸ் எங்கடா போனா, டே அவனை மறந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எழுந்து தேடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச் லைட் அடிக்கிறாங்க. டார்ச் லைட் எடுத்து கொஞ்சம் அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துலலாம் அப்படியே இவங்களால நடந்து போகக்கூடிய இடங்கள்லாம் அலெக்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. குரல் கொடுத்துக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அலெக்ஸ் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு சுவடும் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போது இவங்களுடைய மனசெல்லாம் பயம் நிரம்ப ஆரம்பிக்குது. அதே டைமில் இவங்க ஒரு நெருப்பு மூட்டி இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி திரும்பியும் அந்த இலை மேலே ஓடுற மாதிரி சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. என்னடா அந்த இடத்துல இலை மேலே யாரா ஓடுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. 11 அடி உள்ள அந்த கருப்பு உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீ மூட்டி வச்சுருந்தாங்களா சின்னதாக, அந்த தீ பிளம்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குங்க. பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த தீ பிளம்பு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. அதில் வந்து அந்த உருவத்துடைய முகத்தை பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த உருவத்துடைய முகம் தெரியவே இல்லைங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஓடுற மாதிரியும் மரத்துக்கு மரம் தாவற மாதிரியும் ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. அப்படியே மரமெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க ஆரம்பிக்குது. மலை தூறல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய மழையாக வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த நெருப்பு பற்ற வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா மழையினால் அணையுதுங்க. அந்த ஒரு வாசம், அந்த கார்பன் வாசம் இருக்கும் இல்லையா, அந்த நெருப்பு வந்து அணைஞ்சால் ஒரு மாதிரி ஒரு தீர ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருதுங்க. ஆனால் இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்காங்க. இவங்க வச்சதோ சின்னதான ஒரு நெருப்பு தான், மழை வந்து அணைஞ்சிருச்சு. ஸோ அந்த வாசம் வருது அப்படின்னாலும் அந்த ஏரியாவில் தானே வரணும். இவங்க 200 மீட்டர் தள்ளி இருக்காங்க. 200 மீட்டர் தள்ளி இருக்கிற இவங்களுக்கு எப்படி அந்த வாசம் வரும்? இதுவுமே அவங்களுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதுகளில் யாரோ ஒருத்தங்க முணமுணுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. அந்த முணமுணுக்கிற சவுண்டு எப்படி கேட்குதுன்னா, இப்போது இந்த இவர் விஷால் நின்றுக்கிட்டு இருக்காரு, தீபக் நின்றுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே சைடில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரைட் சைடு காதுக்கு பக்கத்தில் வந்து யாரோ ஹாய்
ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஹாய் சொல்லிட்டு இப்படி போகிறாங்க, பக்கத்தில் வந்து ஹாய் சொல்லிட்டு இப்படி போகிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, விஷால் தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, தீபக் இங்கே நின்றுட்டு இருக்காரு. விஷால் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா தீபக் தான் இவரை வந்து பயம் பொறுத்துறதுக்காக இந்த மாதிரி ஹாய் சொல்கிறாரோன்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. டேய் ஏற்கனவே அலெக்ஸா காணோன்னு சொல்லி பதறி போயிருக்கேன், நீ வேற ஏன்னா இந்த மாதிரி ஹாய் ஹாய்னு வந்து காது பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுக்கிட்டே இருக்கும்போது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை திட்டுறாரு. டேய் அறிவு கட்டவனே, நான் சொல்லலடா, என் காதுக்கு பக்கத்துலேயும் யாரோ வந்து ஹாய் சொல்லிட்டு போன மாதிரி இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு திரும்பவும் அதே குரல் இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்துல. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஷால் இருக்காரு, தீபக் இருக்காரு, ஒருத்தரை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட் அ டைம்ல ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னா, இது என்னுடைய இடம் அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இது என்னுடைய இடம் சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்கிற இந்த வாய்ஸை கேட்ட உடனே இவங்களுக்கு கண்களில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வர ஆரம்பிக்குது. தன்னுடைய நண்பன் அலெக்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரெண்டு பேரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஓடலாம் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களால ஓடவே முடியல. ஏன்னா இவங்களுடைய கால்களை யாரோ கட்டி போட்டு வச்ச மாதிரி, கயிறில் யாரோ இவங்களுடைய காலை பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே மெதுவாக இவங்களுடைய கேம்ப் பக்கத்தில் போகிறாங்க. கேம்ப் பக்கத்தில் போகும்போது அதுக்கப்புறம் எதிரில் பார்க்குறாங்க அந்த அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, மரங்களுக்கு நடுவில் திரும்பியும் நிலா வெளிச்சம் வந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. கரெக்டாக அந்த கிளவுட்ஸ் எல்லாம் நிலாவை மூடும்போது இருட்டாயிடுது. கிளவுட்ஸ் எல்லாம் நகர்ந்ததுக்கப்புறம் நிலா வந்து வெளியே வருது. மழையும் நின்றுச்சு. நிலா வெளிச்சம் வந்து அந்த இடத்துல அடிக்குது. அப்படியே அந்த இடத்துல பார்த்தா திரும்பவும் அந்த 11 அடி கொண்ட உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை அந்த உருவம் சும்மா நின்றுக்கிட்டு இல்லை, அப்படியே மரத்து மேலே ஏறுறதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் மரத்துலேருந்து மரம் தாவறதையும் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இவங்களுடைய காது பக்கத்தில் யாரோ வந்து இது என்னுடைய இடம், என்னுடைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே பதறி அந்த இடத்துல இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடி போயிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி இருப்பாங்க. ஓடிட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டேய் அலெக்ஸா எப்படிடா விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு கதறல் சத்தம். அந்த கதறல் சத்தம் யாருடைய கதறல் சத்தம் தெரியுமா? அலெக்ஸுடைய கதறல் சத்தம். டேய் என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி கதற மாதிரி ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது. அந்த கதறல் சத்தம் கேட்ட உடனே போத் விஷால் அண்ட் தீபக் ரெண்டு பேரும் திரும்பியும் இவங்களுடைய கேம்ப் சைட்டுக்கு வந்து ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அலெக்ஸுடைய குரல் எங்கே கேட்டுச்சோ அதை நோக்கி வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மரங்கள், மரத்துடைய கிளைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து தடிக்கு கீழே வந்து விழுகிறாருங்க. தடிக்கு கீழே விழுகும்போது இவர் வந்து ஒரு பொருள் மேலே போய் விழுகிறாரு. அந்த பொருள் வந்து ரொம்ப வலிக்குது இவருக்கு, இடுப்பில் வந்து அடிபட்டுருச்சு. என்னடா இது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. அடித்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பழங்கால கேமரா வந்து இருக்குதுங்க. அந்த பழங்கால கேமரானா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேமரான்னு வச்சுப்போமே. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேமரா இருக்குது, ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது. என்னடா இது கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கிறாங்க. கேமராவை ஆன் பண்ணுறாங்க. லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆன் ஆகிடுது. டேய் என்னடா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கேமரா இது, ரொம்பவும் பல வருடங்களாக யூஸ் பண்ணாத மாதிரி இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, கேமரா ஆன் பண்ண ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் அந்த நெருப்பு பிளம்பை சுற்றி உட்காந்து வந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு பின்னாடி ஒருத்தங்க வந்து ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஓடுற மாதிரி சவுண்டு யார் போட்டிருக்கா தெரியுமா? அந்த ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 அடி உள்ள ஒரு உருவத்தை வந்து பார்த்தாங்களே கேமராவில், அந்த 11 அடி உள்ள உருவம் இவங்க 3 பேருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கரெக்டாக அலெக்ஸோட தோள்பட்டையின் மேலே அந்த உருவத்துடைய கையை வச்சுக்கிட்டு அலெக்ஸோடைய தலை இருக்கு இல்லையா, அந்த தலைப்பகுதிக்கு மேலே அந்த உருவத்தோட வாய் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாய் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இவங்க 2 பேர் மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸா காணோம், அலெக்ஸா காணுமே, டே வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கேமரா வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுதுங்க. கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே இவங்களுக்கு பயங்கர பயம். ஐயோ என்னடா ஆச்சு, நம்மளுடைய நண்பனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுடா, நீ ஏதோ ஒரு கதையெல்லாம் சொன்ன, உண்மையிலேயே அந்த கதையில் நடந்திருக்கிற மாதிரியே இந்த கதையிலையும் நடக்குதுடா, நம்மளுக்கு நடக்குதுடான்னு சொல்லி பயந்துட்டு இவங்க அந்த இடத்துல போயிட்டு அலெக்ஸ் 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 அலெக்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அலெக்ஸோட கதறல் சத்தம், இவங்க அந்த சத்தம் கேட்டதில்ல, சத்தமாக நோக்கி போகிறாங்க. அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கத்தில் போனால் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம ஒரு 500 மீட்டர் ட்ராவல் பண்ணால் இன்னொரு 1
கிலோமீட்டர் தள்ளி அந்த சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை யாரோ ஒருத்தங்க 300 இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக அலெக்ஸை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி ரொம்ப டீப்புக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல என்ன ஆபத்துகள் இருக்குதுன்னெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு நிசப்தம், ஒரு பயங்கர சைலன்ஸை வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த சைலண்டாக இருக்கிற அட்மாஸ்பியரில் மழை பெய்யும் போது இந்த தவளைகள் கத்தும் இல்லையா, அந்த தவளைகள் கத்துற சவுண்டு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் வௌவால்கள் கூட்டமாக பறக்க ஆரம்பிக்குது. தூரத்தில் பார்க்கும்போது திரும்பவும் அந்த உருவம் மரத்துக்கு மரம் தாவி போகிறத வந்து இவங்க பார்த்துருக்காங்க. திரும்பவும் அலெக்ஸோடைய சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குது. என்னை காப்பாற்றுங்கடா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லி அழுகிற சவுண்ட் வந்து கேட்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபோனை எடுத்து யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்க்குறாங்க. சிக்னல் சுத்தமாக கிடையாது. ஃபோனுடைய பேட்டரியும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இவங்க கையில் இருந்த கேமராவும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த கேமரா எங்கே இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. எப்படிடா அலெக்ஸை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு இவங்களுடைய காது பக்கத்தில் இன்னொரு சவுண்ட் வந்து கேட்குது. உங்களுடைய நண்பன் உனக்கு வேணாமா, தேடாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, தேடுங்கடா அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த தேடுங்கடா அப்படின்ற ஒரு வாய்ஸை கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த இடத்துல டோட்டல் பிளாக் அவுட்டு. அந்த மாதிரி இருக்கிற போது இவங்க திரும்பியும் ஆப்போசிட் சைடில் ஓடுறாங்க. இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் ஓடி பார்க்குறாங்க. ஃபைனலாக தீபக்கும் விஷாலும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேறு டைரெக்ஷனில் போயிட்டு தேடுனா என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து விஷால் சொல்கிறாரு. தீபக் உடனே சொல்கிறாரு, டே என்னடா நீ சொல்கிற, வேறு இடத்துக்கு ஓடுனா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான்டா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் கேம்புக்குள்ளே ஒன்றா போனோம், அலெக்ஸ் மட்டும் தான் வெளியே தனியாக இருந்தால். திரும்பி வந்து பார்க்கும்போது அலெக்ஸை காணோம். இப்போ நம்ம 2 பேரும் தனித்தனியாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருமே காணாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் அலெக்ஸை கண்டுபிடிக்கவும் முடியாது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு என்ன ஆகுன்றதே நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரிவா, ஒன்றாவே தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது டார்ச் லைட் இருக்கு இல்லையா, டார்ச் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டார்ச் லைட்டுடைய பேட்டரியும் டவுன் ஆகுதுங்க. அப்படியே வந்து லைட்டு கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பிம்பத்தை வந்து பார்க்குறாங்க. அதாவது மரத்தில் யாரையோ டம்முன்னு அடிக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து ஒருத்தரை பிடிச்சி மரத்தில் டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்க பதறி போய் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தில் அந்த உருவம் வந்து காணாமல் போகுதுங்க. ஓடி போய் அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வேறு யாரும் கிடையாது, அலெக்ஸ் தான் கீழே மயங்கி கிடக்கிறாரு. அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அலெக்ஸை வந்து இவங்க அப்படியே அலேக்கா தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே இவங்களுடைய கேம்ப் சைட்டுக்கு வந்து போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் இவங்களுடைய கழுத்தை வந்து பிடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்சி சர்ன்னு வந்து கீழே தள்ளி விடுறாரு. கீழே தள்ளி விட்டுட்டு அலெக்ஸ் வந்து 2 கைகளையும் கீழே போட்டு இவங்களை பார்த்து, வந்துட்டீங்களா, என்னுடைய இடத்துக்கு வந்துட்டீங்களா, வாங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது வந்து அலெக்ஸ் கிடையாது, வேறு ஏதோ ஒரு சக்தி தங்களை வந்து அதோடைய இடத்துக்கு கூப்பிட்டு பழி வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கோ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் விஷாலும் தீபக்கும் கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய தெய்வத்தை வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேண்டிக்கிட்டே அப்படியே அலெக்ஸை பார்த்துட்டு அப்படியே அலெக்ஸை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு சவுண்டு வருதுங்க. என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓநாய்கள் வந்து ஊழையிடுற சவுண்டு இல்லை, அந்த ஓநாய்கள் ஊழையிடுற சவுண்டு வருது. திடீர்னு 4-5 ஓநாய்கள் ஒன்றா ஒரு இடத்துக்கு ஓடி வந்தால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அந்த சவுண்டில் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த அலெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உருவம், அந்த உருவம் அந்த இடத்துலேருந்து மாயமாக மறையுதுங்க. இப்போ இவங்களுக்கு தலையே சுற்றுது. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட இவங்களுக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்க ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேம்ப் போட்ட இடத்துலேருந்து ரொம்ப தூரம் உள்ள தள்ளி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள வந்துட்டாங்க. இப்போ திரும்பியும் அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகிறது அப்படின்னு கூட இவங்க வழி மறந்துட்டாங்க. ஸோ லிட்ரலி ஒரு காட்டு பகுதியில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வழி மறந்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க தீபக் அண்ட் விஷால். அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் இதே மாதிரி ஒரு டென்ஷன்லேயே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்துலையும் ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரெகுலராக இவங்களுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு அலெக்ஸ் வந்து இவங்களுடைய
காதுகளுக்கு பக்கத்தில் வந்து என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கத்துறதும், அதுக்கப்புறம் தூரத்தில் அலெக்ஸை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தெரியறதும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து அப்படியே பிளாக் கலரில் இவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11-12 அடி இருக்குது. அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயந்து இந்த சைடு ஆப்போசிட் ஓடினா இவங்களுடைய காலை யாரோ கட்டி பிடிச்சி இழுத்த மாதிரி இவங்க கால் தடிக்க விட்டு கீழே விழுகிறாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்து பட்டிருக்காங்க. ஆனால் இதில் தீபக் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய ஒரு மிகப்பெரிய பக்தருங்க. கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் டாலர் வந்து போட்டிருப்பாராம். ஸோ முருகன் டாலரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஷாலுடைய கையும் இவர் விடவே இல்லை. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பல இன்னல்களை தாண்டி இவங்களுடைய கேம்ப் சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேம்ப் போட்டு இருக்கிற இடத்துக்கு ஃபைனலாக போய் ரீச் ஆகுறாங்க. ஃபைனலாக ரீச் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நெருப்பெல்லாம் அணைஞ்சிருந்தது இல்லையா, இப்போ அந்த இடத்துல நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒருவேளை நம்ம 3 பேரை தவிர இந்த இடத்துல வேற யாரும் வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே வருது. அதே டைமில் இவங்களுடைய கேம்ப் பக்கத்தில் போகும்போது தூரத்திலிருந்து அலெக்ஸ் அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. கரெக்டாக அந்த அலெக்ஸ் அழுகிற சவுண்டு எங்கே கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கேம்பை போட்ட எதிரில் அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரங்களுக்கு நடுவில் அலெக்ஸ் வந்து அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது இப்போ அலெக்ஸ் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, இது உண்மையிலேயே அலெக்ஸா இல்லை வேற ஏதாவது ஒரு அமானுஷமானு தெரியல. இருந்தாலும் தன்னுடைய நண்பனை வந்து இப்படி இருக்கிற நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. சரி வாடா ஃபைனலாக ஒரு தடவை அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸோடைய கை கால்களை யாரோ டம்மால் டிமில் அடித்து ஃபுல்லாக ரத்தம் வர அளவுக்கு அடித்து அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அலெக்ஸ் வந்து வலி தாங்க முடியாமல் தான் அழுதுகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பயம், இது வந்து உண்மையிலேயே அலெக்ஸா இல்லை வேறு விதமான ஒரு அமானுஷமா. ஏன்னா ஆல்ரெடி அலெக்ஸை தூக்கிட்டு வரும்போது தான் கழுத்தை பிடிச்சி அலெக்ஸ் வந்து கீழே தள்ளி விட்டாப்புல. இந்த பயத்தோட என்னதான் இருந்தாலும் தன்னுடைய நண்பனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அலெக்ஸ் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அலெக்ஸை அலேக்கா தூக்குறாங்க. திரும்பியும் அலேக்கா தூக்கின உடனே அலெக்ஸ் வந்து அழுகிறாருங்க, கட்டி பிடிக்கிறாரு. டேய் இங்கேருந்து போயிடலாம்டா, ரொம்ப பயங்கரமாக நடக்குதுடா, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, யாரோ என்னுடைய கழுத்தை பிடிச்சி அதாவது பின் கழுத்தை பிடிச்சி என்னை தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னை வந்து மரத்தில் ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது. என்னுடைய கையெல்லாம் யாரோ முறுக்கின மாதிரி இருந்ததுடா, இங்கே பாடுறா என்னுடைய கையன்னு காட்டுறாரு. கையை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுடைய கை இருக்கு இல்லையா, எப்படி ஒரு கீர்ன மார்க் இருக்குமோ அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலெக்ஸோட கைகள் இருக்குது. அந்த காயம் இருக்கு இல்லையா, அந்த காயத்திலிருந்து ரத்தமும் கசிய ஆரம்பிக்குது. பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அலெக்ஸ். அதுக்கப்புறம் அலெக்ஸை வந்து மெதுவாக தூக்கிட்டு இவங்க அந்த கேம்ப் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இவங்களுடைய கேம்பிங் பொருள் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இவங்க திரும்பியும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. கரெக்டாக வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து இவங்க வெளியுமே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது லக்கிலி அந்த இடத்துல ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் யாருமே இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு இடங்களுக்கு ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அலெக்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் படுக்கையாக இருந்திருக்காரு, அன்கான்ஷியஸாக இருந்திருக்காரு. 1 வாரம் கழித்து தான் அவருக்கு வந்து நினைவே வந்திருக்கு. நினைவு வந்து அலெக்ஸ் கிட்ட, டே அன்றைக்கி நைட் என்ன நடந்ததுன்னு திரும்பியும் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அலெக்ஸுக்கு அன்றைக்கி நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருடைய வாழ்க்கையிலையும் பயங்கர டெரிஃபைங்கான ஒரு நிகழ்வு. இன்ஃபேக்ட் இந்த தீபக்குக்கு ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு நிகழ்வு. ஏன்னா தீபக் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முருகன் பக்தர். அவருடைய பக்தியினால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்லேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அது அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. நானுமே அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நெகட்டிவான எனர்ஜிஸ் இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜினால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வு ஒரு முழுநீள திரைப்படம் பார்த்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய அன்பான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் மலேசியாவிலேருந்து பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் சேலங்கூர் பகுதியிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே நம்மளுக்கு மலேசியாவில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் தான், ஒரு மன ஆறுதல். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.